ஏன்டா அழ வைக்கிறதுக்குனே ஒரு வெப் சீரிஸை எடுத்து இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? பொதுவாக கொரியன் சைடில் இந்த லவ் சீரிஸ் பக்கம்லாம் போகிறதே இல்லை. ஏன்னா ஓவர் ஃபேண்டசி கலந்து விட்டுருவாங்க, அது நமக்கு பெருசாக செட் ஆகாது. அதனால கொரியன் சைடில் ஆக்ஷனு த்ரில்லரு அந்த ஏரியா பக்கம் தான் போகிறது. ஆனால் இந்த ஒரு சீரிஸ் அந்த எண்ணத்தையே மொத்தமாக மாற்றி விட்டு ரொம்ப அழகாக எடுத்து வச்சிருக்காங்க. When Life Gives You Tangerines அப்படிங்கிற வெப் சீரிஸ் இது தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இது வெறும் ஹீரோ ஹீரோயினோட லவ் மட்டும் தகட்ட அப்படியே ஃபேண்டசியை கலந்து காதலை ஜூஸ் போட்டு பிடிக்கிற அந்த சீரிஸ் கிடையாது. இது அவங்க குட்டி வயசுலேருந்து வயசாகிற வரைக்கும் அவங்க லைஃபை மொத்தமாக காட்டுற ஒரு சீரிஸ். வர ஒரு கேரக்டர்ஸும் அப்படி நம்ம கனெக்ட் ஆயிடுவாங்க. அம்மா பொண்ணு பாசம், குட்டி வயசுல உருவாகிற கியூட் லவ், அப்பா பொண்ணு பாசம்னு இப்படி ஏகப்பட்ட ஏரியாக்கள் இருக்கு. மொத்தமா நீங்க அவங்க எதிர் வீட்டுல இருந்து பாக்குற மாதிரியா எனக்கு அவங்கள தெரியும்பா, சின்ன வயசுலயே எப்படி ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்க குட்டி வயசுல இருந்து வயசார வரைக்கும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊர்ல ஒரு ஆளா இருந்து பாக்குற ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. ஹீரோயின் அம்மா கேரக்டர், நான் கஷ்டப்பட்டு என் லைஃப் இப்படியே வீணா போச்சு, ஆனா நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு அவங்க கேரக்டரா இருக்கட்டும். ஹீரோயின் கேரக்டர் லைட்டா சந்தோஷம் பண்ணுவேன் ஜெனிலியா மாதிரி கொஞ்சம் கிறுக்குத்தனமான சில விஷயங்கள்லாம் பண்ணோம். ஆனா ஜாலி மோட்ல அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த கேரக்டரா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வேற லெவலா மாறுறதுன்னு அந்த கேரக்டரை கொண்டு போன விதமும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இதுல ஹீரோ கேரக்டர் இருக்காரு சொக்க தங்க சார். அவர் அப்பப்போ ஹீரோயின் கூட கிறுக்குத்தனமான சில விஷயங்கள்லாம் பண்ணும். ஆனா இவன் இருக்கிறானே என்னமா தாங்குன்னு தாங்குவான். அவனை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கணும், குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். அவளை அப்படியே ராணி மாதிரி இல்ல மகாராணி மாதிரி தாங்குவான் சார். ஊரே சேர்ந்து என்னடா பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, அவன் என்ன உன மயக்கிட்டாளா இப்படின்னு கலாச்சா கூட அவனை பொறுத்த வரைக்கும் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு இந்த சீரிஸ்ல 3வது எபிசோடு ஒரு மாதிரி மொத்தமா கனெக்ட் பண்ணி விட்டாங்களா. அதுக்கப்புறம் இதுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க லைஃப் மொத்தத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு. கொரியன் லவ் சீரிஸ்னாலே நமக்கு அலர்ஜிப்பா, அந்த பக்கமே செட் ஆகாதுன்னு இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு சீரிஸை ட்ரை பண்ணுங்க.